ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்கச் சொல்வோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீமை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்மளோட பழைய ஷார்ட்ஸில் வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா அதுக்கான நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் அதுக்கான டீட்டெயிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன, என்னென்ன ப்ரொசீஜர், என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து ஒரு தேங்க்ஸாக சொல்லிட்டு போயிருங்க. ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் இந்த ஸ்கீமோட இது என்னன்னா, உங்களோட குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக படிக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கீமை வந்து எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும்தான் வந்து இதில் இதாகும். மற்றபடி வேன் ஃபீஸு, புக் ஃபீஸு இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் கட்டி தான் ஆகணும். நிறைய பேர் அதை தான் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி எங்கிட்ட வந்து ஃபீஸ் கேட்குறாங்க அப்படின்னு. புக் ஃபீஸு, வேன் ஃபீஸு இதெல்லாம் வந்து நம்ம கட்டி தான் ஆகணும். ஸ்கூல் ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகேவா? எஜுகேஷனுக்கான ஃபீஸை வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லையும் ஒரு 25% வரைக்கும் இதுக்குன்னு ஒதுக்கணும். ரைட் டு எஜுகேஷனுக்காண்டி ஒதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல்ஸு. அதனால இந்த ஸ்கீம் வந்து வருஷம் எலிஜிபிள் ஆகிக்கிட்டு இருக்கும். போன வருடம் ரொம்பவே லேட்டாக ஓப்பன் ஆனதுனால நிறைய பேர் அவங்க குழந்தைகளை வந்து யூகேஜியில் போய் சேர்த்துருப்பீங்க. இந்த வருடம் நான் வந்து யூகேஜியில் சேர்த்துருந்தேன், எல்கேஜியில் சேர்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சேர்க்கலாம். நீங்கள் என்ன செய்யணும்னா, திரும்ப ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீமில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போடணும். அதே ஸ்கூலுக்கு போடுங்க. நீங்கள் வந்து அந்த ஸ்கூலில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை ஃபீஸ் பேமெண்ட் வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும். மற்ற பேமெண்ட் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து போன வருஷத்துலேருந்து அங்கே படிக்க வச்சிருக்கிறதுனால அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் தான் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, அடுத்து நிறைய பேர் கேட்குறது வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு. எல்கேஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 வயசு இருக்கணும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு மேலே 7 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து ரைட் டு எஜுகேஷன் ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் எலிஜிபிலிட்டி அந்த குழந்தைகளுக்கு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குற மேஜரான விஷயம் என்னன்னா, டேட் ஆஃப் பர்த் போட்டு என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறீங்க. ஆக்சுவலாக டேட் ஆஃப் பர்த் போட்டு அந்த குழந்தையோட நம்ம வயசு என்னங்கிறத கால்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ ஒரு குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2013, 14 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஏன்னா அது வயசாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லாதீங்க. 14 இருக்குது. ஆனால் அது 12வது மாதங்கும்போது வந்து அந்த குழந்தைக்கான ஏஜ் வந்து 12வது மாதம் தான் நிறைவடைகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கான ஏஜை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அந்த ஸ்கீம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து உள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். எலிஜிபிள் ஆச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா 1 இயர் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த குழந்தைக்கான எஜுகேஷனுக்கான அந்த வயசு வந்து வரல. அந்த வயசு ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது என்னென்னா, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும், என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கிற தனியார் பள்ளிகளில் நீங்கள் படிக்க வச்சுக்கலாங்கிறது தான் இதுக்கான ரூல்ஸு. ஆனால் நிறைய பேர் வந்து இப்போ வந்து அந்த இதை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் பக்கத்தில் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் அதாவது கம்பல்சரி 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. 2 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து காட்டும் ஸ்கூல்ஸ்லாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். லொக்கேஷனை மட்டும் மாற்றி வச்சா போதும். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌசிங் சென்டரில் நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ரௌசிங் சென்டர்லேயே சொல்லிடுவாங்க. நீங்கள் அது பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன இதெல்லாம் சான்றிதழ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. முதல் சர்டிஃபிகேட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட். ஓகேவா? இன்கம் சர்டிஃபிகேட்டில் வந்து 2 லட்சத்துக்கு மிகாமல் உங்களோட வருமானம் இருக்கணும். அதாவது 2 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் இதில் எலிஜிபிள் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கடுத்து அந்த குழந்தைக்கான அட்ரஸ் ப்ரூஃப், நீங்கள் ஆதார் ப்ளஸ் ரேஷன் கார்டு கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகேவா? இந்த சர்டிஃபிகேட்ஸ் போக அந்த குழந்தையோட பெர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஆர்டி அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்கீங்க. அதுக்காக நான் இப்போ ஒரு இதை என்ன சொல்கிறேன்னா, ஆர்டி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்கூலில் இந்த அப்ளிகேஷனை கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். 2 காப்பி எடுத்துகிட்டு 1 காப்பி நீங்கள் வச்சுட்டு சப்மிட் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த அதாவது கிட்டத்தட்ட 25%னா 50%க்கு மேலே அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வரும். அதில் இருந்து அவங்க வந்து ஒரு அதாவது குலுக்கல் முறையிலையோ அந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி செலக்ட் பண்ணி உங்கள் குழந்தைக்கு எலிஜிபிள் வந்துச்சுன்னா அவங்க வந்து உங்கள் குழந்தைக்கு அந்த ஸ்கீமில் வந்து அட்மிஷன் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நிறையா ஸ்கூல்ஸில் வந்து ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக கொடுத்தா ஆகணும், அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, என் பிள்ளை ஆல்ரெடி நான் யூகேஜி சேர்த்துட்டேன், இந்த வருஷம் எல்கேஜிக்கு நான் எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போடலாம். அவங்க கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வந்து பெனிஃபிட் தான். ஸோ மறக்காமல் இந்த வருஷம் ஆர்டிஇசி ஸ்கீமை வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் வந்து நம்ம மார்ச் ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் அறிவிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் வந்து எந்த அளவுக்கு
ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த வருடம் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து இன்னும் எதுவும் அறிவிக்கல. சப்போஸ் ஒரு மேக்கு அப்புறம் வந்துருச்சுன்னா கூட, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா உடனே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஓகே. கண்டிப்பாக நீங்க பண்ணிக்கலாம். ஜூனுக்குள்ள நீங்க இது பண்ணணும் அவ்வளோதான். அதை வந்து டக்கு டக்குன்னு பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு நீங்க போயிட்டு அட்மிஷன் போட்டுறாதீங்க. மே, ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சில டைம் ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அவசரப்பட்டு போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அட்மிஷன் போட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் ஆர்டியில் உங்களது குழந்தைகள் எல்லாருக்கும் அட்மிஷன் கிடைக்கணும். என்னோட சப்ஸ்கிரைபர் அவர்கள் எல்லாரோட குழந்தைகளுக்கும் அட்மிஷன் கிடைக்கணும்ன்ட்டு நான் வந்து கண்டிப்பாக வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, இந்த குழந்தைகளோட பர்த் சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து ரேஷன் கார்டு ப்ரூஃப் வந்து சில டைம் கேட்பாங்க. அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்கீம் வரும்போது பதறாமல் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் வந்து முன்னாடி பண்ணால் எனக்கு முன்னாடி கிடைக்கும், கடைசியாக பண்ணால் எனக்கு கிடைக்காதுங்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுறதை பொறுத்து, அதாவது நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டாலும் ஸ்கூல்ஸில் வந்து ஒரு குலுக்கல் முறையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அதோட ரூல்ஸு. அப்படிங்கும்போது அவங்க கண்டிப்பாக செலக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஸ்கூலில் வந்து தெரிஞ்சவங்க இருந்தால் அது வந்து பெனிஃபிட்டாக கூட இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் குலுக்கல் முறையில் தான் செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதை வந்து யாருமே தடை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஃப்ரீ சீட் கொடுக்கணும், அதை கொடுத்துருவாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற பிள்ளைங்க யாரும் பணக்கார பிள்ளைங்களா இருக்க போகிறதில்ல ஆண்டு வருமானம். அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இருக்க பிள்ளைங்களுக்கு அவங்க கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அதை வந்து யாரும் தவறு சொல்ல முடியாது. ஸோ மறக்காமல் அந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்துக்கோங்க. எல்லா சர்டிஃபிகேட்டையும் உங்கள் அருகில் இருக்க இ-சேவை மையத்தில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் வந்து இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் கொஞ்சம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வாரத்துலேருந்து இதே மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் வருதோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.